ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் டக் சேனல். ஆமாங்க, போன வெள்ளிக்கிழமையே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். செல்வ செழிப்பு இருக்கிறதுக்கு ஒரு சின்ன பூஜை இல்லை, ஒரு டிப்ஸ்ன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் டைம் இல்லாத காரணத்தால் டக்குன்னு எனக்கு அந்த வீடியோ போட முடியல. பட் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நம்ம பௌர்ணமியை ரொம்ப க்ளோஸாக நெருங்கிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நைட்டு இது செய்கிற பட்சத்தில் நிச்சயம் 100% இட் ஒர்க்ஸ். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க. ஆனால் நிச்சயம் இதை ரெகுலராக செய்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். என்னோட வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயம் குருவை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஆனால் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம செய்ய போகிறது சுக்கிர ஓரலை, நைட்டு 8 to 9. ஸோ வெள்ளிக்கிழமையும் சுக்கிரனுக்கான இதில் குரு எங்கேருந்து வந்தார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இல்லையா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம், வெள்ளிக்கிழமை சுக்கிரனோட மகத்துவம் நிறைஞ்ச ஒரு நாள். அதே மாதிரி நமக்கு நைட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். அந்த 8 to 9 வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர ஓரை. பகலையும் செய்யலாம், பகலில் 6 to 7 காலையில் சுக்கிர ஓரை தான். பட் இப்போ நம்ம வீடியோ நீங்கள் டைம் ஆகிருக்கும். பட் பகலில் செய்கிறத விட நைட்டு செய்யும்போது அது இன்னுமே பெஸ்டான பலனை கொடுக்கும். ஏன்னா பகல் முழுக்க சூரியனோட ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கும், நைட்டு தான் சந்திரனோட ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கும். அது பௌர்ணமியை ஒட்டி, பௌர்ணமிக்கு முன்ன பின்னர் வரும்போது அந்த நைட்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான நைட்டு. பர்டிகுலர் லக்ஷ்மி வழிபாடு செய்கிறதுக்கு பௌர்ணமியை ஒட்டி வர்ற வெள்ளிக்கிழமை செய்கிறது ரொம்ப விசேஷம். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, லக்ஷ்மி தேவியே கடல்ல இருந்து தான் வந்தாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதுவும் இன்னைக்கு திருவோண நட்சத்திரம், பெருமாளோட நட்சத்திரம், வெரி க்ளோஸ் டு பௌர்ணமி. இன்னைக்கு இந்த வழிபாடு செய்யும் போது நிச்சயம் ரொம்ப பெரிய மாற்றம் நம்மளுக்கு தெரியும். அதுக்கு ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு தேவையான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சள் வேணும், ஜவ்வாது, பன்னீர், ஒரு A4 ஷீட்டு, ஒயிட் கலர் A4 ஷீட்டு. இதில் நாம் வந்து ஒரு ஃபிஷ் படம் வரைய போகிறோம், மீன் படம் வரைய போகிறோம். ஏன் நம்ம மீன் படம் வரைகிறோம், இதுக்கு என்ன இது அப்படின்னா, ஜவ்வாது ஆப்வியஸ்லி நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும், சிக்கனோட கரகத்துவம். பன்னீர் நல்ல ஸ்மெல் இருக்கும், அதுவும் சிக்கனோட கரகத்துவம் தான். மஞ்சள் குருவோட கரகத்துவம். ஒயிட் கலர் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பியோர் ஒயிட் வந்து சந்திரனோட கரகத்துவம். பட் ஒயிட் சுக்கிரன்னு சொல்லுவாங்க, சாண்டல் கலர்ன்றோம் இல்லையா, அது சுக்கிரன் வரும். ஸோ இந்த ஒயிட் ஷீட்டில் வந்துட்டு நம்ம மீன் படம் வரைகிறோம். மீன் சிம்பிள் நம்ம எதை சொல்லுவோம், நம்ம ராசி கட்டங்களில் வந்து மீனத்தை சொல்லுவோம். மீனம் வந்து குருவோட வீடு, அங்கே தான் சுக்கிரன் உச்சமாக இருப்பார். சுக்கிரன் உச்சமாகிற இடம் வந்து எதுனா மீனம் தான் இல்லையா? ஸோ நம்ம வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் மஞ்சளால் மீன் படம் வரைகிறோம். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். நீங்கள் மஞ்சளை குழைச்சி நம்ம வரையும் போது இண்டெக்ஸ் ஃபிங்கர், ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, அதில் தான் வரைவோம். ஆள்காட்டி விரல் ஆக்சுவலாக வந்து குரு ஆள்காட்டி இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து கட்டவிரலுக்கு பக்கத்தில் இருக்கிற விரல் வந்து பார்த்தீங்கன்னா குரு விரல். ஆக்சுவலி அதுக்கு நான் ஒரு தடவை 32 நம்பர் எழுத சொல்லியிருப்பேன். அது குருவோட அந்த குரு மேடு இருக்கு இல்லையா, விரலுக்கு கீழே இருக்கிற மேடு, அதில் தான் எழுத சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஆள்காட்டி விரலில் தான் நம்ம வரைவோம். ஆப்வியஸ்லி மஞ்சள் தொட்டு வரையும் போது அந்த விரல் தான் வரும். சரி, இப்போ திடீர்னு என்கிட்ட மஞ்சள் இருக்கு, ஜவ்வாது இல்லை, பன்னீர் இல்லை, என்ன செய்ய அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா சுத்தமான தண்ணி பிடிச்சி அதில் குழைச்சி எழுதுங்க. வீட்டில் கண்டிப்பாக நம்ம ஏதாவது வந்து ஸ்மெல்லு, பெர்ஃப்யூம் வச்சுருப்போம், ஸ்ப்ரே வச்சுருப்போம், பாடி ஸ்ப்ரே வச்சுருப்போம். அப்படிலாம் சிலர் அத்தர் வச்சுருப்பாங்க. ட்ராயிங் பண்ணிவிட்டு அந்த ட்ராயிங் மேலே லைட்டாக அதை ஒன்று பெர்ஃப்யூமாக இருந்தால் அதை ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. அப்படி இல்லைன்னா இது நம்ம உங்களோட அத்தர் மாற்றிட்டிங்கன்னா அதை தேய்ச்சி விட்ருங்க. அதுவும் இல்லையா, கிச்சனில் கண்டிப்பாக ஏலக்காய், கிராம்பு, இல்லைன்னா வீட்டில் பச்சை கற்பூரம், சூடம், வெறும் சூடம் எதுவும் இல்லாமல் இருக்க மாட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த 8 to 9 நல்லா சாமி கும்பிட்டுட்டு, நம்ம ஈவினிங் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டு கரெக்டாக 8 to 9 வந்து உட்காந்துக்கோங்க. 8 to 9 கல் உப்பு வீட்டுக்கு வாங்குறது எப்பயுமே ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமை கல் உப்பு, அதுவும் 8 to 9 வீட்டில் இருக்க ஆளுங்க மட்டும்தான் வாங்கணும். வெளியில் யாராவது வாங்கிட்டு வர சொன்னோம், வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். பட் வீட்டுக்குள்ளே கொண்டு வரவும் நீங்கள் தான் கொண்டு வரணும். கல் உப்பு வாங்குறது ரொம்ப விசேஷம்.
இப்போ வந்து நம்ம 8 to 9 வந்து ஸ்ரீ சுக்தம் போட்டுக்கோங்க. நான் வேணா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதை லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை போட்டு அது ஓடட்டும், மொபைலில் அது ஓடட்டும். நீங்கள் உட்காந்து வரைங்க. நம்மளுக்கு மகாலட்சுமி மந்திரம் சொல்ல தெரியல, நமஸ்தேசு மகாமய ஸ்ரீபிடேஸ்வர பூஜித்து அது கூட சொல்லலாம், ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா ஸ்ரீ சுக்தம் போடுங்க. ஸ்ரீ சுக்தம் போட்டாலே லைஃப்பில் எல்லாமே அட்ராக்ட் ஆகும். அபண்டன்ஸ், உங்களோட நகை, பணம், செல்வம், செழிப்பு, எல்லாமே உங்கள் விஷ், உங்களோட ஆசை எல்லாமே நிறைவேறும். ஸ்ரீ சுக்தம் போட்டு விட்டுட்டு நாம் இப்போ வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பவுலில் மஞ்சள் போட்டுக்கோங்க. ஜவ்வாது 2 பிஞ்சு போதும், ரொம்ப வேண்டாம், ரொம்ப ஓவர் ஸ்மெல்டாக இருக்கும் அது. 2 பிஞ்சு ஜவ்வாது போட்டுக்கோங்க. கொஞ்சம் பன்னீர் ஊற்றி குழைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றியும் குழைக்கலாம். நல்லா வீடியோவை பார்த்துக்கோங்க, இல்லைன்னு நினைக்காதீங்க. குழைச்சிட்டு A4 ஷீட் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு லைட்டாக பென்சில் வச்சு லைட்டாக நம்ம டாட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் நான் வரையும் போது அதுக்கு மீன் தானான்னு சந்தேகமாக இருக்கும். நீ அழுத்தமாக சொல்லிடு, நான் வரைஞ்சது மீன் தான் வேற கிண்டல் பண்ணுவாங்க. ஆமாம், மீன் தான், நம்மளுக்கு அது மீன் தான், ஓகேவா? மீனுக்கு டாடாக வரைஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து மீன் வரைய போகிறோம். அந்த ஸ்ரீ சுக்தம் கேட்டுக்கிட்டே வரைங்க. இப்போ இடையில யாரோ கூப்பிடுறாங்க, நம்ம போக வேண்டியதுக்கு எந்திரிச்சுப்பட்டா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனை. 8 to 9 அந்த மீனை நம்ம வரைய போகிறோம். வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக அது ஈரமாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்கள் 2 கையை நல்லா ரப் பண்ணிக்கோங்க. ரப் பண்ணிட்டு 1 நிமிஷம் அந்த இதுக்கு கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லாட்ட கொஞ்சம் மேலே வச்சோம். ஓம் மகாலட்சுமியே மகாதேவியே நமோ நமகன்னு ஒரு 3 to 21 டைம்ஸ் சொல்லுங்க. இல்லைனா ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம்னு ஒரு 108 தடவை சொல்லுங்க. ஸ்ரீம் மந்திரம், பீஜ மந்திரம் வந்து மகாலட்சுமிக்கான மந்திரம். ஸ்ரீம் 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 சொல்லிட்டு ஒரு 108 டைம் சொல்லிட்டு 1 நிமிஷம் இமேஜின் பண்ணுங்க. நீங்கள் எப்படி ஒரு லைஃப்பை நீங்கள் வாழ விரும்புகிறீங்க, எந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வேணும், எந்த மாதிரி ஒரு வீடு வேணும், எந்த மாதிரி ஒரு காரு, எப்படி நீங்கள் வந்து ஒரு நம்மள ட்ரெஸ்ஸிங்கே இருக்கட்டும், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறோம், எப்படி ஜுவல்லரி போடுறோம், நம்ம குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு லைஃப் ஸ்டைலை கொடுக்க நம்ம ஆசைப்படுறோம், நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணணும், எனக்கு பிஸ்னஸ் இப்படி போகணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணிட்டு தனம் பணம் தினம் தினம் சொல்லுங்க. ஐ ஆம் அட்ராக்டிங் மணி ஃப்ரம் ஆல் த சைட் சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா ஓம் ஸ்ரீம் வசி வசி தன ஜன பண மன வசி வசி ஒரு 7 டைம்ஸ், மினிமம் 7 டைம்ஸ் சொன்னாலும் போதும். அதுக்கப்புறம் அது பூஜை ரூம்க்கு எடுத்துகிட்டு போய் நல்ல லக்ஷ்மி பாதத்தில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதை வீட்டில் நம்ம கண்ணுக்கு அடிக்கடி படுற இடத்துல நம்ம வந்து ஒட்ட போகிறோம். நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு கிளாஸ் ஃபோல்டர், இப்போ தான் கிளாஸ் ஃபோல்டர்லாம் கிடைக்கலையா, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அது உள்ள ஒரு A4 ஷீட் சைஸ் இருக்கும், அது உள்ளே வச்சு நான் ஒரு ஹேங்கில் தொங்க விட்டுருவேன். பின்னாடி வந்து டபுள் சைட் டேப்லாம் இருக்கும் இல்லையா, அதை லைட்டாக ஸ்டிக் பண்ணி அதை நான் ஒட்டி விட்டுருவேன். மோஸ்ட்லி நான் ஒரு 3 வரைவேன். எங்கள் பெட்ரூமில் 1 இருக்கும், ஹாலில் 1 இருக்கும், வெளியில் உள் பக்கமாக இருக்கும். வெளியில் வீட்டிலேருந்து வெளியில் போகிறாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு போகிற மாதிரி கீழே அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி 3 ஃபிஷ்ஷு இல்லைன்னா 1 ஃபிஷ்ஷே போதும். வரைஞ்சி அடிக்கடி பார்க்குற மாதிரி நீங்கள் வைங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா குரு, நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன், குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பெரும் செல்வத்தை ஈர்க்கக்கூடியவர் வந்து குரு பகவான் தான். அடிக்கடி நான் அதை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். குருனாலே வந்து ஒரு பெரிய மகத்துவம் நிறைஞ்ச பெரிய விஷயம். குருவோட காரகத்துவங்கள் எல்லாமே ரொம்ப வேல்யூபிள். மணிலே பார்த்தீங்கன்னா பெரும் செல்வத்துக்கு அதிபதி குரு தான். அதே மாதிரி விலங்குகளில் பார்த்தீங்கன்னா பெரியது எது, யானை குருவோட மகத்துவம் நிறைஞ்சது, குருவோட காரகத்துவம் அது. அதே மாதிரி யானைக்கு நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா ஆசீர்வாதம் வாங்குங்க. அதுக்கு சாப்பாடு தான், வாழைப்பழம் ஏதாவது, அது என்ன சாப்பிடுமோ காய்கறி அது மாதிரி வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி உலோகத்தில் பார்த்தீங்கன்னா தங்கம் இப்போ எவ்வளோ வேல்யூபிளாக இருக்குது. சில்வர் இருக்குது, வெள்ளி இருக்குது, இரும்பு இருக்குது, காப்பர் இருக்குது. ஆனால் தங்கத்துக்கு, காப்பர் வந்து சூரியனோட காரகத்துவம், ராஜகிரகத்தில் சூரியனும் வருவார். பட் கோல்டுக்கு ஒரு மதிப்பு தானே, அது ஒரு தனி மதிப்பு தானே. அதே மாதிரி நான் இது ஜாதி வரையா பிரித்து சொல்லலை, பட் பிராமணர் அவங்கள வந்து சொல்லும் போது குருன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் இனிப்பு, நம்மளுக்கு சுவைகள், சுவைகளில் எல்லாருக்குமே காமனாக பிடிச்ச சுவை எது, இனிப்பு, ஸ்வீட், அதுவும் குரு தான். அதே மாதிரி இப்போ ஒரு விஷயம் இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு நல்லா இருக்காருன்னு அர்த்தம். ஆன்மீக நாட்டம், அந்த ஸ்பிரிச்சுவல் இது இருக்கு இல்லையா, குருவோட பிளஸிங்ஸு, குருவோட இது கொஞ்சமாவது நல்லா இருந்தால் தான் அந்த ஆன்மீகத்தில் அந்த நாட்டம் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட குழந்தைங்க இதெல்லாம் வந்துட்டு குருவோட காரகத்துவம். அதே மாதிரி குரு வந்து இதில் ஒரு சின்ன ட்ராபேக் என்னன்னா, பெரும் செல்வத்துக்கு அதிபதி தான். குரு நல்லா இருந்தால் ரொம்ப விசேஷம். ஆனால் அதீத செல்வன்றக்காக நிறைய செல்வம் வச்சுருக்கோம். அந்த செல்வத்தை இன்றைக்கும் நம்ம செலவு பண்ணி இன்றைக்குமே சந்தோஷமாக இருக்குமா? இல்லையா? சுக்கிரன், ஏன் சுக்கிரன் ரொம்ப முக்கியம்னா, உங்கள் வாழ்க்கையை, இந்த நாள், இந்த நிமிஷம்,
இந்த நொடி நான் எனக்காக வாழணும், என் குடும்பத்தோட சேர்ந்து நான் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு சுக்கிரனோட பிளஸிங்ஸ் வந்து ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். இதில் நீங்கள் நிறையா ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனில் இருப்பீங்க. அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் சொல்லும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பற்றற்று வந்துடும். என்ன செல்வ செழிப்பு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், நான் என்ன சேர்ந்தா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துடும், அந்த எண்ணம் வந்துடும் இல்லையா? அப்போ அந்த எண்ணம் வந்தாலே நம்மளுக்கு செய்ய தோணாது. ஸோ சுக்கிரன் ரொம்ப முக்கியம். சுக்கிரன் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது, ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரே சண்டை வந்துகிட்டே இருக்கு, ஒரே இது வந்துட்டுன்னா அதை பார்க்குற குழந்தைங்களுக்கு என்ன ஆகும், அது ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்காது. ஈவன் இப்போ அந்த லேடிஸ் என்ன செய்வாங்க, ஆமாம் இதை செஞ்சு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு விரக்தி நிலைக்கு வந்துருவாங்க இல்லையா? சந்தோஷமாக செய்ய மாட்டாங்க. ஸோ சுக்கிரன் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து பண்ணும்போது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஒற்றுமை வரும் உங்களுக்கு. அந்த குடும்ப சூழ்நிலை வந்து ரொம்ப அமைதியாக அன்பாக லவ்வபுளாக இருக்கும். அதுக்கும் வந்து சுக்கிரன் வந்து ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் அடிக்கடி சொல்றது வந்து பௌர்ணமி வழிபாடு செய்யுங்க. பௌர்ணமி வழிபாடு ஏன்னு சொன்னா நம்மளோட தாட் இருக்குல்ல, இப்போ வந்து இப்போ என்னென்னவோ சொல்றாங்க, இப்போ நம்ம இதெல்லாம் நிறைய கற்றுக்கும் போது ஸ்பெல் ஒர்க் எனக்கு பிடிக்காத ஒரு வேர்டு அந்த ஸ்பெல் ஒர்க். ஆக்சுவலி அது நல்ல ஒரு விஷயம், ஆனால் அது ரொம்ப தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஒரு எனர்ஜி, நம்ம இந்த வேர்ல்டுலேருந்து நம்மளேருந்து ஒரு எனர்ஜி ஃப்ரீக்வன்சி அதுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்பெல் ஒர்க்குன்றது ஒரு எனர்ஜி அட்டாக் தான். ஸோ அதை நம்ம வந்து ஈஸியாக நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து பௌர்ணமி வழிபாடு வந்து ரொம்ப முக்கியம். ஏன் பௌர்ணமி வழிபாடு ரொம்ப முக்கியம்னு நம்ம மன தைரியத்தை கொடுக்கும், மனசுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கட்டும், ஒன்ஸ் நீங்கள் மனசளவில் உடஞ்சி போயிட்டீங்கன்னா அந்த பாடி ஸ்ட்ரென்த் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாகவே இருக்காது. அதான் நம்ம சித்த புருஷர்கள்லாம் ஈஸியாக சொல்லி வச்சிருக்காங்க, மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. உன் மனசு சரியா இருக்கா, உன் மனசு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கா, அது அழகா இருக்கா, நீ எதுவுமே ஜெபிக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம நல்ல எண்ணங்களே வச்சுருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும். நம்ம ஒரு விஷயம் நான் மறுபடியும் சொல்லுவேன், இப்போது நம்மக்கிட்ட சில விஷயங்கள் இருக்குது, நம்ம வந்து மனுஷங்க தான், நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா இருக்கும், ஒரு ஆசை இருக்கும், ஒரு கோபம் இருக்கும், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹெட்வெயிட் இருக்கும், எல்லாமே இருக்கும். நான் ஈவன் எனக்கு கூட இருக்கும் இல்லைங்கள். ஆனால் அது இருக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா, இப்போ நம்மளுக்கு ஆசைகள் இருக்குன்னா நம்ம அட்ராக்ட் பண்ணுற பர்சன்ஸ் இருப்பாங்களா, அவங்க பேராசை உள்ளவங்களா இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப உங்களுக்கு கொஞ்சம் கோவம் வரும் அப்படின்னா உங்களை நாடி வரவங்க டாக்ஸிக்காக இருப்பாங்க. அதுதான் டிஃப்ரெண்ட், வேற ஒன்றும் இல்லை. நம்ம எப்படி இருக்கோம் அதை தான் நம்மளும் இருக்கிறோம். அதுதான் நம்ம அது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டக்குன்னு நம்ம என்ன சுவிட்ச் போட்ட உடனே டியூன் ஆகிறதுக்கு இதுவா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை நாமே செம்ம பண்ணிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா நம்மளை நாமே செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணணும். நான் எப்படி இருக்கேன், நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட என்னென்ன ஒரு நெகட்டிவ்ஸ் இருக்குது, என்கிட்ட என்னென்ன தப்பான விஷயங்கள் இருக்குன்னு நீங்களே லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள், நீங்களே உட்காந்து எழுதுங்க. அப்போது நம்மளுக்கு புரியும், நம்மளை நாமே அறியறது தான் வந்து செல்ஃப் ஹீலிங்கிறது. அதுதான் என்கிட்ட இந்த தப்பான விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணணும். அதை என்ன பண்ணுங்க, எழுதுன உங்கள் நெகட்டிவ்ஸ் எல்லாம் ஃபுல்லாக, இல்லைனா நீங்கள் லைஃப்பில் மீட் பண்ண ஒரு லேடிஸாக இருக்கீங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கோ அதை ஃபுல்லாக எழுதுங்க. எழுதிட்டு இதை அமாவாசையில் பண்ணுறதுல ரொம்ப விசேஷம். ஒரு பேப்பரில் அமாவாசைக்கு செய்யுங்க. ஒரு பேப்பரில் என் குடும்பம் வந்து தேவையில்லாமல் இந்த ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்குது, எனக்கு கொஞ்சம் லோன் இருக்குது, ரிலேஷன்ஷிப்பில் இஷ்யூ இருக்குது, இந்த அதெல்லாம் எழுதுங்க, விவரமாக எழுதுங்க. எழுதிட்டு அதை என்ன பண்ணுங்க, நைட்டு அமாவாசை அன்னைக்கு நைட்டு 9 o'clock மேலே பண்ணுறது விசேஷம். எரிச்சிருங்க. அதை எரிச்சிட்டு கீழே போட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்ருங்க. அப்புறம் நெகட்டிவ் தாட்ஸ் எதுவும் வரும்போது வைக்கும்போது, ஐயோ இவங்க இப்படி பேசுகிறாங்களே, ஐயோ இவங்க இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கட்னு 3 times சொல்லிடுங்க. அதே மாதிரி பௌர்ணமிக்கு வந்து பாசிட்டிவாக அட்ராக்ட் பண்ண, பௌர்ணமியில் உங்களை பாசிட்டிவ்ஸ் எல்லாம் எழுதுங்க. ஸோ இன்னைக்கு உங்களோட பாசிட்டிவ்ஸை ஃபுல்லாக எழுதுங்க. எங்கிட்ட என்ன நல்ல விஷயம் இருக்குது, எங்கிட்ட நல்ல விஷயம் இருக்குது. ஈவன் நீங்கள் எப்படி சொல்லலாம், நாங்கள் இப்போ ரொம்ப டேலண்டடாக இருக்கலாம், உங்கள்கிட்ட ஒரு ஹிடன் டேலண்ட் இருக்கும், அதை வெளிக்கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இல்லைனா என் ஃபேமிலி இப்படி இருக்குது, இதை எப்படி நான் சரி செய்யலாம், அந்த மாதிரி நீங்கள் யோசிங்க. அந்த மாதிரி யோசிக்க நிச்சயம் நல்ல பாசிட்டிவ்ஸ் அந்த நீங்கள் தேடல் வரும்போது அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீ ஓகே நீ ஆசைப்படுறியா, வா இதை செய், நீ அதை பண்ணு அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக யோசிக்கும் போது வந்து யூனிவர்ஸே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனோட இயல்பு அது தானே, பகலில் ஃபுல்லாக நம்ம அந்த ஒர்க்கு அது இதுன்னு அலைஞ்சிடுவோம். அந்த நைட்டுன்னு வரும்போது தான் சந்திரனோட காரகத்துவங்கள் அதிகமாக இருக்கும் தான் நமக்கு நாமே வாழ்கிற ஒரு டைம் அது. ஆக்சுவலி
சொல்லி. நைட் டியூட்டி பார்க்குறவங்க பாவம் நைட்லேயும் பிஸியாக தான் இருப்பாங்க, நான் அவங்கள சொல்லலை. பட் இருமே நைட்டு தான் நம்மளோட எண்ணங்கள், அந்த தாட்ஸ் இருக்குல்ல, அது அதிகமாக ரொம்ப டீப் திங்கிங் இருக்கும். பகலில் இருக்கிற விட நைட்டு நம்மளோட எல்லா நினைவுகள் எல்லா தாட்ஸும் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதே நைட் டைமில் தான் பண்ணுவோம். ஏன்னா சந்திரன், ஏன்னா அவர் வந்து நம்மளை ரியலைஸ் பண்ண வைப்பார். ஒரு மனுஷனோட லைஃப்பை ரெண்டாக பிரித்தா, சந்தோஷமாக இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதும் அதே நைட் டைப் தான். கவலைப்படுறவங்க, ரொம்ப செப்பரேஷனில் இருக்கிறவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறதும் அதே நைட் டைம் தான். ஏன்னா சந்திரன் வந்து ட்ரிகர் பண்ணுவார். ஈவன் நீங்கள் ஹாப்பியாக ரொம்ப ட்ரிகர் பண்ணுவார். நீங்கள் ரொம்ப சேடாக இருக்கீங்களா, உங்களோட அந்த இதையும் ரொம்ப ட்ரிகர் பண்ணுவார். ஸோ நைட் டைம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சந்தோஷமாக இருந்தால் ஓகே நோ ப்ராப்ளம், அதை பெருசாக எடுக்க மாட்டோம். அதே நம்ம கவலையாக இருந்தால் என்ன பண்ணுவோம், உட்காந்து நம்மளாமே கண்ணீர் வடிப்போம், நம்மளாமே அழ ஆரம்பிச்சிடும். நோ, அதை செய்யக்கூடாது. நைட்டு நம்ம எந்த விஷயத்தை அதிகமாக பண்ணுறோமோ அது வந்து இன்னும் நிறைய எலாபரேட் ஆகும். எப்பயுமே ஒரு சித்தி பண்ணும்போது மற்ற இடத்துல உட்காந்து பண்ணுறதை விட மலையிலையோ கடல் பக்கத்துலேயோ ஆறு குளத்து பக்கத்துலேயோ உட்காந்து பண்ணால் அதோட பவர் வந்து இன்னும் பல மடங்கு எதிரொலிக்கும். அதான் சின்ன வயசில் சின்ன குழந்தைய, அந்த ஒரு வயசுக்கு முன்னால் குழந்தைங்களை வந்து தண்ணி பக்கத்தில் கொண்டு போகக்கூடாது. நம்ம ஊர் சைட்லலாம் சொல்லுவாங்க, பிள்ளைங்களுக்கு வந்து இருள் அடிச்சிடும் அது மாதிரி சொல்லுவாங்க. அது என்னென்னா அந்த தண்ணிக்கு அவ்வளோ பவர் உண்டு, ஆகர்ஷண சக்தி அவ்வளோ பவர் உண்டு. ஸோ நைட்டுமே அதுதான். ஸோ டோன்ட் க்ரை, நைட்டு அழாதீங்க. அதே மாதிரி என்னென்னா எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கு இல்லையா. ஸோ ப்ரே. ஒரு நெகட்டிவ்ஸ் இருக்குன்னா அதை நம்ம இந்த மாதிரி ப்ரே பண்ணும்போது சின்ன சின்ன ப்ரேயர்ஸ்லாம், ஈவன் வந்து இப்போது பௌர்ணமி வருதா, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் உங்களோட லைஃப், நீங்கள் சந்தோஷமான ஒரு லைஃப், அதை வந்து ஒரு பாசிட்டிவாக ஹானஸ்டாக நியாயமான மேனிஃபெஸ்டேஷனை பண்ணுங்கள். அதுதான் மறுபடியும் நான் சொல்கிறேன், தயவுசெய்து. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு லேடிஸாக இருக்கீங்க, 20,000 ருபீஸ் சேலரி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு வருஷத்தில் எனக்கு ஒரு 50,000 மாறணும், அதுக்கடுத்த வருஷம் அது 1,00,000 மாறணும். அப்படி இப்போ நீங்கள் நம்ம 20,000 வாங்கிட்டு எனக்கு 2 கோடி ரூபா வரணும்னா அது வராதில்ல. எப்பயுமே முரண்பாடான மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாதீங்க. அது வந்து நடக்குமா நடக்காதான்றது தெரியாது. யூனிவர்ஸ்க்கு வந்து நம்ம லைஃப் வந்து ஏற்கனவே ஒரு கட்டமைப்பில் தான் இருக்கும். நம்ம முரண்பாடாக திங்க் பண்ணும்போது அது எப்படி நடக்கும் அது தெரியாது இல்லையா. ஸோ நம்ம மேனிஃபெஸ்ட் வந்து ஹானஸ்டாக இருக்கிற பட்சத்தில் நிச்சயம் நடக்கும் அது. ஸோ இன்றைக்கி ரொம்ப அழகான முக்கியமான நாள், திருவோண நட்சத்திரம், பௌர்ணமிக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறோம். அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி நைட்டு இந்த மீன் பிக்சர் வரைகிறதும் இன்னும் நல்லது. மீன் பிக்சர் வரைங்க நைட்டு. அதே மாதிரி பௌர்ணமியில் வந்துட்டு நம்ம எதுவுமே நினைக்க வேண்டாம். இல்லைனா எனக்கு எதுவுமே நினைக்க சில பேருக்கு வந்து நான் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, நான் மறந்து போயிடுறேன் அப்படின்லாம் கூட சில பேர் சொல்கிறீங்க. வேறு ஒன்றும் இல்லை, பௌர்ணமி இருக்கா, போய் உங்களுக்கு பிடிச்ச நல்லா எந்தவான பாட்டுக்கணும், நீங்கள் அங்கேயும் போயிட்டு போன்னு பாட்டை பாடிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அது நெகட்டிவாக தான் நடக்கும். பாசிட்டிவாக இருக்கணும். இல்லை பாட்டு கூட வேண்டாம், ஜாலியாக உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு சந்தோஷமான மூமெண்ட்டாக இருக்கும் இல்லையா, அது ஒரு சைல்ட்ஹுட்டாக கூட இருக்கலாம். நீங்கள் ஸ்கூல் டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எவ்வளோ ஜாலி பண்ணுங்க, உங்கள் லைஃப் எவ்வளோ அழகாக இருந்தது, அந்த மாதிரி சில ஐயோ என்னங்க அது கிடையவே கிடையாதுங்க, என் லைஃபே ஒரு சாபக்கேடு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் தேட்டரில் உங்களுக்கு பிடிச்ச நல்ல அழகான ஒரு சாங் இருக்கும் இல்லையா, அதை கேளுங்க. இல்லைன்னா நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு மூணை பாருங்கள், ஒரு ½ மூணை பாருங்கள். அப்போ வந்துட்டு உங்களோட உள்ளங்கையை நல்லா ரப் பண்ணிட்டு உங்களோட வலது உள்ளங்கை கீழே இருக்கட்டும், இடது உள்ளங்கை மேலே இருக்கட்டும், உங்களோட 7 சக்கராஸ் இருக்கும் இல்லையா, கூகுள் பண்ணி பாருங்க. இல்லைன்னா நான் அந்த பிக்சர் ஏதாவது ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். 7 சக்கராஸில் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் வச்சு எடுக்கும்போது என்ன சொல்லணும்னா, ஒரு பாசிட்டிவான அஃபர்ம் பண்ணுங்க. ஐ எம் ஸோ பியூட்டிஃபுல், நான் ரொம்ப அழகாக இருக்கேன், நான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கேன், நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன், லைஃப்பில் எனக்கு எல்லா சந்தோஷங்களும் இருக்குது. அது மாதிரி ஒரு பாசிட்டிவாக உங்களோட அந்த அஃபர்ம் பண்ணுங்க. 7 சக்கராஸ்லேயும் உங்கள் எனர்ஜியை இது பண்ணுங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆறாவும் உங்கள் சக்கராஸும் வந்து பவர்ஃபுல்லாக இருக்குன்னா எந்த எனர்ஜி அட்டாக்கும் பண்ணவே எந்த ஸ்பெல் ஒர்க்கும் ஒன்றும் பேக்ஃபேர் தான் ஆகும், எதுவுமே பாசிட்டிவாக ஆகும். உங்கள் லைஃப்பில் அடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பாடி வந்து ஒரு நல்ல எனர்ஜி ஃப்ரீக்வன்சியில் இருக்கும்போது அந்த அபண்டன்ட்டு அந்த மணிலாம் என்னங்க அதெல்லாம் அதுவே இருக்க ஆரம்பிச்சிடும், அதுவே உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். ஒரு நல்ல ஆட்கள், நல்ல ரிலேஷன்ஷிப் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற எல்லாமே குட் திங்ஸஸாக இருக்கும். அதை தான் நான் மறுபடியும் சொல்கிறேன்.
சொல்கிறேன், பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சிக்கனோட பெண்கள் இந்த மீன் பிக்சர் வரைது இப்போ வீட்டில் குடும்ப தலைவிகளாக இருக்கீங்க, உங்கள் பசங்க பொண்ணு பசங்களாக இருக்காங்க பட்சத்தில் ரொம்ப விசேஷம். பெண்கள் வரைஞ்சா ரொம்ப விசேஷம். இன்கேஸ் பெண்களுக்கு எங்கள் வீட்டு பெண்களுக்கு எங்கம்மா வரைய வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜென்ஸ் வரையலாம். அவங்க குரு காரகத்துவம் நிறைஞ்சவங்க இல்லையா, ஸோ ஜென்ஸும் வரையலாம். ஜென்ஸும் வரைஞ்சிட்டு லக்ஷ்மி அம்மாவுக்கு முன்னால் வச்சு கும்பிடுங்க. வச்சுட்டு உங்களோட பார்வையில் கொஞ்சம் நல்லா ஸ்மெல்லாக இருந்தால் ரொம்ப நல்லது. உங்கள் பார்வையில் படும்படி வச்சிங்கன்னா நீங்கள் வீட்டில் வெளியில் போகிறீங்கன்னா அதை பார்த்துட்டு போகிற மாதிரி, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்களை மாற்றும் போது நிறைய 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 மாற்றத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் பாசிட்டிவ் வைப்ஸ், இதெல்லாம் பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணுற ஒரு விஷயம். சரியா? நான் ரொம்ப போர் அடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் வல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா நலத்தையும் வளத்தையும் அளிக்கட்டும். அன்பை விதைப்போம், அன்பை மட்டுமே விதைப்போம். தேங்க்யூ.